எல்லாருக்கும் வணக்கம்டா. எங்களோட வார்ம் அப் எக்ஸாமினேஷன் சீரீஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் சீரீஸ்ல 26 பேட்ச் எக்ஸாம் பேப்பர் டிஸ்கஷனை பார்ப்போம். ரைட்டா? சரியா? இப்ப இந்த உங்களுக்கு வந்து நீங்க புது பேட்ச் ரைட்? இப்பதானே ஏழுக்குள்ள வந்துருக்கு ரைட்? அப்ப எங்களோட எக்ஸாம் பேப்பர் பேசிக்கான மெட்ஸ்ல தான் கேள்விகள் வரும் ரைட்? ஓகே, இந்த எக்ஸாம் நீ கட்டாயம் செய்து பார் ரைட்? ஓகே, அதுக்குரிய டிஸ்கஷனும் தாரம் ரைட். எக்ஸாம் செஞ்சு பார்த்தா தாண்டா நீ எந்த லெவல்ல நிக்கிறான்னு விளங்கும் ரைட். நீ படிக்க உனக்கு ஒரு எக்ஸாம் தேவை கட்டாயம் ரைட். ஒரு எக்ஸாம் தேவை, ஒரு கிளாஸ் தேவை, தியரி தேவை, கொஷின் செஞ்சு பார்க்க டியூட் தேவை ரைட். ஒரு எக்ஸாம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், உனக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட். ஓகே, நாங்கள் இந்த எக்ஸாமுக்குரிய டிஸ்கஷனை பார்ப்போம். இது 26 பேட்ச் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன், வார்ம் அப் எக்ஸாமினேஷன் சீரீஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் 26 பேட்ச் ரைட். எனக்கு பேப்பர் ஏதாவது வேணும், டியூட்டோல் எனக்கு தேவை என்றால் இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணலாம். 07697737335 ரைட். சரண்ராஜ் ரைட். ஓகே, நான் நேர கேள்வியுடைய எக்ஸ்பிளேஷனுக்கு போவோம், எக்ஸாம் பேப்பர் டிஸ்கஷனுக்கு போவோம் ரைட். முதலாவது கேள்வியை பார்த்துக்கோள் ரைட். ஓகே, முதலாவது கேள்வியை பார். சரியா? முதலாவது கேள்வி சொல்றான் 3x இன் கீழ் 4 சய 2 x சய 1 இன் கீழ் 2 சய 9 x இன் கீழ் 6 சமன் சய 7083 இன் கீழ் 2 எனும் சமன்பாட்டை தீர்க்கவா. சரியா? கிளாஸில் பேசிக்ல நீங்க படிக்கிறதா ரைட். இப்ப இதுக்கு என்ன ஐடியா கேள்வி செய்யறதுக்குண்டா, அடே எங்கேயாவது பின்னம் வந்தால் ரைட்டா, எங்கேயாவது பின்னம் வந்தால், எங்க நீ ஓயில படிச்சா என்ன, எங்கே படிச்சா என்ன, எங்க பின்னம் வருகுதோ அங்கங்கே எல்லாம் என்ன எடுப்போம், போமசி எடுப்போம். எனக்கு தெரியும் தானே போமசி எல்லாம் எடுக்க. எங்க பின்னம் வந்தாலும் போமசி எடுப்போம். இது என்ன செய்ய சொல்றான் எனும் சமன்பாட்டை தீர்க்க என்றுதான் சொல்றான். தீர்க்க அப்படியே எடுத்துக்கொண்டு போவோம் ரைட். இந்த ரெண்டையும் எடுத்துக்கொண்டு போவோம், சமன் எடுத்துக்கலாம், அப்படியே கொண்டுதான் தீர்ப்போம். எக்ஸுக்கு ஒரு பெருமானம் பெருமாடா ரைட். இப்ப நிறுவுக என்று வந்தா அட இங்கால இருக்கிற LHS ரைட் ஹேண்ட் சைடு, சாரி RHS ஐயும் ரைட் ஹேண்ட் சைடையும், இங்கால இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS ஐயும் ஏதோ ஒன்று எடுத்து நிறுவுவோம். நாங்க திரிகோணத்துல தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் ரைட். LHS RHSக்கு சமன் என்று காட்டுறது ரைட். எல்லாம் பேசிக் சின்ன ஐடியாக்களை வச்சுட்டாங்கன்னா கேள்வி செய்யறது ரைட். ஓகே, இப்ப இதுல நாங்க தீர்க்க தான் சொல்லிட்டேன். தீர்க்க அப்படியே எடுத்துக்கொண்டு போவோம், தீர்ப்பா ரைட். இப்ப எங்கேயாவது பின்னம் வந்த முதலாவது என்ன, போமசி. போமசி எடுப்போம். அடே 4க்கும் 2க்கும் 6க்கும் போமசி எடுக்கணும். நீ போமசி எடுக்க படிச்சிருப்பாயோ இல்ல? 4க்கும் 2க்கும் 6க்கும் போமசி எடுத்தீங்கன்னா 12 போமசி வரும். அடே எடுத்து அது சின்ன பிள்ளைக்குரியது ரைட். எடுத்து காட்டுறதா? எடுத்து காட்டு ரைட், எடுத்து காட்டுறது பரவாயில்ல. 2 4 6 இது 8ஆம் ஆண்டுலயே படிக்கிறது இந்த போமசி ரைட். ஓகே, 2 சுருக்கணும் ஒரு தரம், இங்க 2 தரம் 3 தரம், திருப்பி 2 சுருக்கணும் ஒரு தரம் 3 தரம், திருப்பி 3 சுருக்கணும் ஒரு தரம் கடைசி 1 1 1 வரும். 2 4 3 12 தான் போமசி. அடே அப்பா கவனி, அடே 4 12 வரணும்டா. 4 12 வரணும், எத்தனை ஆளு பெருக்கணும், 3 ஆளு பெருக்கணும். கீழே 3 ஆளு பிரிக்கினா as well as மேலையும் என்ன செய்யணும், 3 ஆளு மல்டிப்ளை பண்ணுவோம். 3 9x. சரியா? சய இங்க என்ன குறியோட அதை குறியீடு இங்கே போடும். சரியா? அடே 2 12 ஆகணும்டா. அடே 2 12 ஆகணும், என்ன செய்யணும், 6 ஆளு பெருக்கணும். கீழே 6 ஆளு பெருக்கினா மேலே இருக்கிற இவ்வளத்தையும் என்ன செய்யணும், 6 ஆளு பெருக்கணும். சரியா? ஓகே, 6 ஆளு பெருக்கணும். 6 பிராக்கெட்டுக்குள்ள 2x - 1. சரி, இங்க என்ன குறியோட அதே குறியீடு இங்க வரும் ரைட். கீழே என்ன இருக்கு, 6. 6 என்ன ஆகணும், 12 ஆகும். 6 12 ஆகணும், எத்தனை ஆளு பெருக்கணும், 2 ஆளு பெருக்கணும். கீழே 2 ஆளு பெருக்கினால் as well as மேலேயும் எந்த ஆளு பெருக்கணும், 2 ஆளு பெருக்கணும். 9 18x சமன் சய 7083 இன் கீழ் 2. அடே கவனியா, அடே இங்கேயும் இங்கேயும் சுருக்கலாமடா, ஒரு தரம் இங்க 6 தரம் ரைட். ஓகே, கவனி, மேலேன்னு சுருக்குவோம், இவர் அங்க பெருக்கிற
9x சய 12 bracket நீக்கிறேன் 12x சயதர சய சக 6 சய 18x சமன் இந்த 6 கொண்டு எங்க பேருக்கு சய 7083 தர 6 என்று வரும். சரியா? 9x சய 12x சய 3x சக 6 சய 18x சமன் 7083 ஆறால பெருக்கு 7083 ஆறால பெருக்கு 3 18 8 அடி 1 மிச்சம் 8 48 3 49 9 அடி 4 மிச்சம் 6 சைவர் சைவர் அங்க 4 அப்படியே வரும் 7 42 ரைட். ஓகே, எவ்வளவு வருது? 42,498 42,498 ரைட். ஓகே, அடே சய 3x சய 18x பெரியதானத்துக்கு முன்னாடி என்ன குறி? மைனஸ் மைனஸ் இன்னும் மைனஸ் பிளஸ் அவை கூட்டணும் 18 3 21x ரைட். சக 6 அடே சக 6 சமன்பாட்டுக்கு அங்கால போனா என்ன வரும்? சய 6 மாறுவேன். எக்ஸ தனியா வச்சிருக்கிறேன், அங்கால இலக்கத்தை தனியா வச்சிருக்கிறேன். சக 6 சமன்பாட்டுக்கு அங்கால போனா சய 6 மாறும் ரைட். ஓகே, சய 21x பெரியதானதுக்கு முன்னாடி என்ன கூறி? சய சயதர சய சக கூட்டணும் 9 8 14 4 எழுதி 1 மிச்சம் 9 1 10 சைவர் எழுதி 1 மிச்சம் 4 1 5 2 4 இந்த மைனஸ் என்ன செஞ்சிடும்? கேன்சல் ஆயிடும் ரைட். அடே 21 என்ன செய்யுது? பெருக்கப்படுது. பெருக்கிற 21 சமன்பாட்டுக்கு அங்கால போன என்ன செய்யும்? அடே பிரிபடுமடா, பிரிபடும். சரியா? 21 42,504 நாங்கள் எத்தனையால பிரிக்கணும்? 21ஆல பிரிக்கணும் ரைட். 42,504 என்ன செய்யணும்? 21ஆல பிரிக்கணும். பிரிச்சு பேர் 42,504 எத்தனையால பிரிக்கணும்? 21ஆல பிரிக்கணும். என்னண்டு வருது? 2024 பேர். பிரிச்சு பேர 42,504 எத்தனையால பிரிக்கணும்? 21ஆல பிரிக்கணும். 21 2 42 0 அந்த 5 ரக்கு அடங்காது. பூச்சத்தடி கீழே பூச்சத்தை ரக்கு 5 சைவர் 2 தரம் 42 திருப்பி 8 மிஞ்சம் 4 தரம் 84 ரைட். 0 அப்ப என்ன விட வருது? 2024 2024ஆம் ஆண்டு. ரைட். கேள்வி எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? எங்கேயாவது பின்னங்கள் வந்தால் இதான் ஐடியா. என்ன செய்யணும்? போமஸ் எடுப்போம் ரைட்டா. அடே ஒரு கேள்வி சேர்க்க என்னென்னத்தை பார்க்கணும்? ஐடியா தான் எங்களுக்கு எடுக்கிற விஷயம் ரைட். திருவோணத்துல எனக்கு ஐடியாக்கள் இருக்கிறா. திருவோணம் எக்ஸாம் நான் பார்ப்போம் ரைட். விளங்குதா? திருவோணத்திலேதான் சின்ன சின்ன பேசிக் ரைட். இப்ப பெரிய எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்க்கு சமப்படுத்த சொல்லி காட்டிக்க இப்ப சமப்படுத்துற கேள்வி எல்லாம் இருக்கு ரைட். அப்ப பெருசா இருக்கிறவர் நான் சொல்லுவேன் எடுக்க சொல்லி. எல்ஹெச்எஸ்லயோ ஆர்ஹெச்எஸ்லயோ எது பெருசா இருக்கோ அவர் என்ன செய்ய சொல்லுவேன்? எடுக்க சொல்லுவேன். அவர் எடுத்து தீர்த்து கொண்டு போறது. பெரும்பாலும் செக்குகள் டேனிகள் கொசெக்குகள் செக்குகள் வந்தா அதை நாங்க என்னத்துக்கு மாத்துவோம்? சைன் கொசுல மாத்தி ஈஸியா கொண்டு போவோம் ரைட். இப்படி தானே ஒரு கேள்வியில ஒரு சின்ன ஐடியா தான் இருக்கு. அந்த ஐடியா பிடிச்சிட்டோம்டா கேள்வி என்னவா இருக்கும்? ஈஸியா இருக்கும் ரைட். விளங்கிட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ரைட். சரி, கேள்வி இலக்கம் 2 பேர் 2வது வெளிய பேர். ஓகே, என்ன சொல்றான்? 4 அடுக்கில் என்ன இருக்கு? 3x ஆக 4 சய 4 அடுக்கில் என்ன இருக்கு? 3x ஆக 1 சமன் என்னவாமடா? 1008. இனி என்ன செய்யட்டாமாம்? தீர்க்குவாம். தீர்க்கண்டா அப்படி எடுத்துக்கொண்டு போகணும் ரைட். வடிவாக்கவனியா வடிவாக்கவனி. இப்ப இதுல இருக்கிற ஐடியா என்ன? கன பேர் இது செஞ்சிருக்க மாட்டாய். இதுல என்னண்டு இதை தீர்க்கிறது. இங்க பேர் அடி சமனா இருக்குது. அடி என்னவா இருக்கு? சமனா இருக்குது. ஏதோ
ஓஎல் விஷயம் ஒன்று வருது தானே, ஏதோ ஓயில் விஷயம் வடிவா யோசிக்கணுமா, வடிவா யோசி. ஓயில் விஷயம் இருக்கு. அடே அப்பா நீ வளமையா படிக்கிறது தானே. அடே அடிகள் சமனண்டா பெருக்கப்படும் போது விஷயம் என்ன, அடுக்குகள் என்ன செய்யப்படும், கூட்டப்படும். அதானே படிக்கிறாய். அடே அப்பா அதைத்தானே படிக்கிறாய். என்ன அடே அடி சமனாயிருக்கேக்க பெருக்கப்படைக்கு என்ன செய்யுது, அடுக்கு கூட்டப்படும். இப்ப 4 எக்ஸ் 4 பெருக்கப்படுது, அடி சமனாயிருக்குது, பெருக்கப்படுது, அடி சமனாயும் இருக்குது, பெருக்கப்படுது. அப்ப என்ன செய்யும், அடி சமனாயின் பெருக்கப்படும் போது அடுக்குகள் என்ன செய்யுமடா, கூட்டப்படுமடா. 4 அடுக்குல என்ன வரும், எக்ஸ் ஆக உண்டு. அடையப்பா விளங்குதே. ஓ ரைட். கவனி, அவரை மாதிரித்தானே அங்க அவர் இருக்கிறார். அப்ப என்ன செய்வோம், அடே கூட்டுப்படுதண்டா பெருக்கப்படுதடா. அடே அடி சமனா இருக்குது, கூட்டுப்படுது அடுக்கண்டா, பெருக்கப்படுமடா, பெருக்கப்படும். 4 அடுக்குல 3x தர 4 அடுக்குல என்ன இருக்கு, 4 பிரி. அடே அடி சமனா இருக்கும் போது பெருக்கப்படும் போது என்ன செய்யும், அடுக்கு கூட்டப்படும். 3x 4 வருதா, ஓ வருது வருது. அடே இது என்ன வரும், 4x அடுக்கல இருக்கு 3x, 4 அடுக்கல 3x 4 அடுக்கல இருக்கு 1. பெருக்கப்படும் போது அடிகள் சமனாய் பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும். அங்க 1008 அப்படியே எழுது. அடே அது அப்படியே எழுது, அப்படியே எழுது. இங்க பார், அடுத்தது என்ன செய்வோம், பாப்போம் பாப்போம். இங்கேயும் 4 அடுக்குல 3x இருக்குது, இங்கேயும் 4 அடுக்குல 3x. என்னடா இங்கேயும் இருக்கிறார் அங்கேயும் இருக்கிறார். அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம், பொது எடுப்பம். பொது எடுப்பம் 4 அடுக்குல 3x, பொது எடுப்பமே. ஓ பொது எடுப்பம் 4 அடுக்கு 4 4 அடுக்குல 1 சமன் 1008. சரியோ, சரி. இவைக்கு எங்களுக்கு பெருமானம் காண தெரியுமோ, இவைக்கு பெருமானம் எங்களுக்கு காண தெரியுமோ. ஓ நாங்க அதை படிச்சிருக்கிறோம் தானே, வடிவா தெரியும், நாங்க காணுவோம் தானே, பெருக்கி பெருக்கி. ஓ 4 4ஆம் அடுக்கு, அத 4 தர 4 தர 4 தர 4. 4 தரம் எல்லாம் இருக்குது. இப்ப 4 தரம் 4 பெருக்கு, நன்னாங்கு 16, நன்னாங்கு 16, 16 தர 16 256 பேர் பெருக்கி பேர் தெரியாட்டி வடிவா இருந்து பெருக்கு. சரியோ, அப்ப 4 4ஆம் அடுக்கு பதிலா என்னட்ட போடலாம், என்னட்ட போடலாம் 256 போடலாம். 4 ஓராம் அடுக்கு, அப்ப 4 சமன் எவ்வளவு, 1008. சரியா, ஓகே. அடே 4 3x அடா, 254 4 போனா 252 சமன் 1008. அடே நாங்கள் ஓஎல்ல படிக்கிறது தான். என்ன படிப்போம், ஒரு தானம் இங்க பெருக்கப்படுதுன்னா சமன்பாட்டுக்கு அங்கால போய்க்க என்ன செய்யும், பிரிப்படும். இங்கால பிரிப்படுதுண்டா சமன்பாட்டுக்கு அங்கால போய்க்க பெருக்கப்படும். இங்கால கூட்டுப்படுதுண்டா சமன்பாட்டுக்கு அங்கால போய்க்க கழிப்படும். இங்கால கழிப்படுதுண்டா சமன்பாட்டுக்கு அங்கால போய்க்க கூட்டுப்படும். அடே பழமையா படிக்கிறது, வளமையா படிக்கிறது. ரைட், ஓகே. அப்ப 250 என்ன 252 என்ன செய்யுது, பெருக்கப்படுது. பெருக்கிற 250 சமன்பாட்டுக்கு அங்கால வந்தா என்ன செய்யும், பிரிப்படும். 4 3x 1008 நீ என்ன செய்கிறாய், 252 பிரி. பிரிப்பேதானே, இது சின்ன பிள்ளை, கூட்டல் கழித்தல் எல்லாம் செய்வீங்களே. ஓ 1008 252 பிரி, 4 வரும். 4 வருமோ, 4 தான் வருமோ, 1000 பெருக்கிப்பார் 4 தான் வரும். அது என்னடு செய்தீங்கள், எனக்கு அது விளங்கியலையே, எனக்கு அது விளங்கியலையே. அடே பெருக்கி பிரியண்ட, அது நமக்கு சிம்பிள் வேலை தானே. அப்ப 4 3x சமன் 4 3x சமன் என்னடு வரும், பிரிச்சா என்னடு வருது 4. அடே 4 சும்மா இருக்கட மேலே இருக்கு 1. சிலது யோசிக்கும், எனக்கு அதுவும் டவுட்டா இருக்கு, 4 பூச்சியம் இருக்குமோ, ஒன்றும் இல்லையில அது பூச்சியம் மேல இருக்கு. அடையப்பா இதுல அடுத்த இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன்.
எந்த ஒரு பூஜ்ஜியம் அடுக்கும் என்ன பெருமானம் ஒன்று. அடே அடி சமனா இருக்குது 4. அப்ப அடுக்கு என்னவா இருக்கும் சமனாயிரும். அப்ப 3x சமன் 1டா. 3x ஒண்டா x என்னண்டு வருமடா 1 3 வரும். கஷ்டமே சரியான கஷ்டம், சரியான கஷ்டம்டா, சரியான கஷ்டம். எழுதிக்கொள். நீட்டா எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் பார்த்து நீட்டா திருத்தி எழுதும். ரைட்? படிக்கிறத கொண்டு சிஸ்டமேட்டிக் ஒர்க் கொண்டு இருக்கு எல்லாம் சொல்லு. ரைட்? ஓகே. அடே 3வது வெளியப்பார். 3வது வெளியா 3வது வெளியப்பார். அடே எக்ஸ் வந்து அப்படி தாராங்க. எக்ஸ் சமன் 2ab இன் கீழ் a பிளஸ் b எனின் இப்படி எக்ஸ் இப்படி இருக்கேக்க எக்ஸ் ஆக a இன் கீழ் எக்ஸ் ஆக a சக எக்ஸ் ஆக b இன் கீழ் எக்ஸ் ஆக b இன் பெருமானத்தை காணட்டாம். அடே இப்படி எக்ஸ் இருக்கேக்க இதுண்ட பெருமானத்தை காணட்டாம். சரி இதை எடுக்கிறேன், கவனி இதை எழுதுறேன். ஏண்டா இதுலதான் இதுண்ட பெருமானத்தை தான் நீ காணட்டாம். அப்ப அதை எழுதுறேன். x மைனஸ் a சக x சக b அதன் கீழ் x ஆய b. சரி x காண்டி இப்படி புரோட்டாம் இல்லாத கொண்டு வந்து போடுறோம். அடுத்த ஸ்டெப்ல 2ab இன் கீழ் a பிளஸ் b பிளஸ் a அதன் கீழ் 2ab இன் கீழ் a பிளஸ் b மைனஸ் a பிளஸ் 2ab இன் கீழ் a பிளஸ் b பிளஸ் b அதன் கீழ் 2ab இன் கீழ் a பிளஸ் b மைனஸ் b. அடே எல்லா இடம் பின்னம் வந்துட்டடா. நான் என்ன சொன்னா முதலில பின்னம் வந்தா போமசி. அதுதான் எது போமசி? a சக b போமசி. a சக b போட்டுட்டேன். 2ab இருக்கும் சக a. இங்க a சக b இருக்குதோ கீழே இல்ல. அப்ப அவரால் என்ன செய்யணும்? மேலைங்களையும் பெருக்கணும். a சக b பெருக்கிட்டேன் பிளஸ் அதன் கீழ் கீழே போமசி என்ன? a சக b. a சக b போட்டுட்டேன். மேல 2ab இருக்குது மைனஸ் இங்க இருக்குதோ a சக b. அவரால் மேலைங்களையும் பெருக்கிறேன். விளங்குது தானே? ஓ பிளஸ் இங்க வரும். ரைட். இங்கேயும் பின்னம் போமசி. பின்னம் வந்தால் போமசி. a சக b தான் போமசி. 2ab சக b இன்டு a பிளஸ் b அதன் கீழ் a பிளஸ் b முழுவதின் கீழ் 2ab சக b இன்டு a பிளஸ் b அதன் கீழ் a பிளஸ் b. அட இந்த அட கீழே இருக்கிற பகுதி கீழே ரெண்டும் வெட்டப்படுமே. a பிளஸ் b a பிளஸ் b. ரைட்டா? ஓ சின்ன பிள்ளை இது அதுவும் டவுட்டா இருக்கு. அதுவும் டவுட்டா இருக்கு. அட இவர் மேல போவாருடா, அவர் கீழே வந்து அவர் மறுபட்டுப்பட்டு. சரியே சின்ன பிள்ளை மாதிரி நான் நெடுகளும் எல்லாம் சொல்லல. ரைட் ஓகே. கவனி 2ab சக a வர்க்கம் சக ab. அடே பிரக்கெடிக்கிறேன் 2ab டா. a இன்டு a வர்க்கம்டா சகதர சக சகவடா a இன்டு b ab டா. சரியா? ஓ அதன் கீழ் ரைட் அதன் கீழ் 2ab டா மைனஸ் a வர்க்கம்டா மைனஸ் ab டா பிளஸ் 2ab பிளஸ் ab பிளஸ் b வர்க்கம். ரைட்? தெரியுதோ? ஓ அதன் கீழ் 2ab மைனஸ் ab மைனஸ் b வர்க்கம். சரியோ? ஓகே சுருக்குவா. அடே 2ab யோட ஒரு ab கூட்டினா 3ab சக a வர்க்கம். அதன் கீழ் 2ab இருந்து ஒரு ab போனா ab சய a வர்க்கம்
சக 2 ஏபியோட ஒரு ஏபியை கூட்டினா 3 ஏபி சக பி வர்க்கம். அதன் கீழ் ரைட் 2 ஏபியோட ஒரு ஏபியை கழிச்சா ஏபி சய பி வர்க்கம். சரியோ? இப்படி வந்து அடுத்ததா என்ன செய்யறது? எனக்கு அடுத்ததா டவுட். என்ன செய்யறது? வடிவா யோசி. அடே இங்கேயும் என்னடா வந்துச்சு? பின்னம் வந்துட்டடா. பின்னம் பின்னம் வந்த அடுத்த ஸ்டெப் போமசியடா. போமசி. சரியா? ஓகே. இல்லாட்டில் இல்லாட்டில் வடிவாப்ப இல்லாட்டில் வடிவாப்ப இல்லாட்டி வடிவாப்ப வடிவாப்ப வடிவா யோசிக்கணும். இங்க பாரு, இங்கேயுமே இருக்கு இங்கேயுமே இருக்குது, இங்கேயுமே இருக்கு இங்கேயுமே இருக்கு. அப்ப ஏ பொதுவெடுக்கலாமோ? ஓ, ஏ பொதுவெடு. ஏ பொதுவெடுத்த 3 பி சய ஏ அதன் கீழ். சரியோ? இங்கேயுமே இருக்கு இங்கேயுமே இருக்கு. அப்ப ஏ பி சய ஏ. இங்க கவனி, இங்கேயும் பி இருக்கு இங்கேயும் இருக்கு. பிய பொதுவெடு 3 ஏ சக பி. பி எடுத்தா பிளஸ் வரும். கவனி அடே 3 ஏபி சகைய வர்க்கம். ஏ எடுத்துட்டாய் 3 பி. இங்க சகவண்டா இங்க சக மார்க் சயன்னு போட்டு ரைட். ஏ வர்க்கத்துல ஒரு ஏ எடுத்தா ஏ வரும். அதன் கீழ் பிய தூக்கு. அடே பிய தூக்கடா. தூக்கு. தூக்கிட்டாய். தூக்கினா ஏ என்று வரும். பி வர்க்கத்துல ஒரு பிய தூக்கிட்டாய் பி என்று வரும். அடே இந்த பி போயிடும். இந்த ஏ இந்த ஒய் போயிடும். வடிவாப்பார். அடே வடிவாப்பாரா? போமசி சமனா இருக்காண்ட பார். இல்ல, இங்க பி மைனஸ் ஏ இருக்கு, இங்க ஏ மைனஸ் பி இருக்கு. ஒரு மைனஸ தூக்கட்ட இவர. அடே பௌதிய சமனா வச்சிருக்கிறது பாக்குறேன். அடே பௌதிய சமனா வச்சிருக்கணும் என்றாடா இங்க பி மைனஸ் ஏ இருக்கு, அங்கேயும் என்ன வரணும்? பி மைனஸ் ஏ வரணும். அடே பி மைனஸ் ஏ வரணும். இதுக்கு எந்த என்ன தடுக்கலாம்? ஒரு மைனஸ தூக்கலாம் இல்லை? அடே விளங்குது உனக்கு? ஓ, 3 பி சக ஏ அதன் கீழ் பி மைனஸ் ஏ. அடே பௌதிய சமனா வச்சிருக்கணும் என்றால் அங்காலே பி மைனஸ் ஏ வரணும். பி மைனஸ் ஏ வரணும் என்றால் ஒரு மைனஸ் தூக்கு. ஒரு மைனஸ் தூக்கு. தூக்கி பேரோட பேருக்கு மைனஸ் வரும். 3 ஏ சக பி அதன் கீழ் பி மைனஸ் ஏ வரும். சரியா? அடே ஒரு மைனஸ் தூக்கினியடா. தூக்கினா ஒரு மைனஸ். மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் அதான் சொல்லுவேன். ரைட். அடே கீழே பகுதி சமன். அப்ப நேர மேல என்ன செய்யலாம்? கழிக்கலாம். பி மைனஸ் ஏ 3 பி சக ஏ சயவண்ட ஒரு பிராக்கெட் கீழே தெரியும்னு நினைக்கிறேன். 3 ஏ சக பி. ரைட்? ஓகேயா? ஓகே. இங்க எழுதுறேன் கவனி. இத தூக்கி இங்க ஒண்ணு வந்து எழுதுறேன். கவனி மிச்சத்தை. அடே 3 பி பிளஸ் ஏ மைனஸ் ஆல பிராக்கெட் நிக்கிறேன். மைனஸ் 3 ஏ மைனஸ் ஆல பிராக்கெட் நிக்கிறேன்னா மைனஸ் பி அதன் கீழ் பி மைனஸ் ஏ. 3 பில ஒரு பி போனா 2 பி சக ஏ சய 3 ஏ சய 2 ஏ அதன் கீழ் பி மைனஸ் ஏ. 2 பொதுவெடுக்கலாம். பி மைனஸ் ஏ அதன் கீழ் பி மைனஸ் ஏ. பி மைனஸ் ஏயும் பி மைனஸ் ஏயும் போனா என்ன வரும்? 2 இலக்கம் வரும். அடே அதுல பெருமானத்தையில காண சொன்னவன் கண்டது விளங்கிட்டா? கண்ட ஐடியா உனக்கு விளங்கிட்டுதா? பெரிய விஷயம் இல்லையடா. எங்க ஐடியாக்கு போனாங்க? எக்ஸ் எனின் எக்ஸ் இப்படியாம் எக்ஸுக்காண்டி பிரதியிட்டான். விளங்கிட்டா? அடுத்த ஸ்டெப்ல பாக்குறேன் எல்லாரும் பின்னம் பெறுது. எங்க வந்தாலும் மெயின் ஐடியா பின்னம் வந்தா போமசியம். ரைட்? பின்னம் பெறுது. போமசி எடுப்போம். போமசி எடுத்துட்டான். எடுத்துக்கொண்டு போறான். அடுத்த ஸ்டெப்ல பின்னம் எடுத்திருப்பேன். பின்னம் எடுத்தாலும் வந்திருக்கும். ஆனா பாக்குறேன் எல்லாரும் ஏ இருக்கே. அப்ப ஏ தூக்கலாம். அப்படி தூக்கலாமே. மேனையும் ஏ இருந்தா தூக்கி வெட்டலாம் இல்லே? நீங்க நல்லா வெட்டுவீங்க. வெட்டி தூக்கு வெட்டுங்கோ. வெட்டுங்கோ வெட்டுங்கோ. இதையும் தூக்கி வெட்டுங்கோ. பியையும் தூக்கி வெட்டுங்கோ. வெட்டி கொண்டு போக வெட்டி விட வருகுது 2. அப்படி விளங்கிட்டானு வடிவா நீட்டா ஆரம்பரைந்து யோசி. ரைட்? யோசிச்சு நீயாச்சே இந்த பேப்பர் திருப்பி ஒரு விதம் செய்ய அப்படியே பாத்தியோ யோசிச்சு செய்யாது. சில பேர் என்ன செய்யறேன்டா கிளாஸ்ல இருந்து இந்த வீட்டை கேள்வி செஞ்சு இப்படி இருப்பாங்க. இந்த கேள்வி ஐடியா வேற என்னங்க போவாங்க யோசி
முடிச்சுட்டு அந்த கிளாஸுக்கே போவாங்க. விடிய எத்தனை மணிக்கு இங்க இருந்து நான் இந்த வாங்கில இருந்து நான் அப்படி செஞ்சவர் அந்த ஐடியா அப்படி செய்யறேன். மேக்ஸ் அப்படி செய்யறீங்க. நீயா யோசிக்கணும், மூளையை போட்டு உடைக்கணும். ரைட்? இப்படி தெரிஞ்சாதான் என்ன வரும்? விட வரும். திருப்பி இந்த கேள்வி ட்ரை பண்ணி பாருடா. ரைட்? திருவோணம் எல்லாம் பேஸ் முக்கியம். ரைட்? திருவோணம் நீ ஒர்க் பண்ணணும் கூட. நேரடிய தகவலுக்கு இந்த நம்பருக்கு என்ன செய்யலாம்? கண்டெக்ட் பண்ணலாமா? ரைட்டா? அடுத்த கழிக்கு போமா? படியா நீட்டா எழுதி கொள்றியா? நீட்டா எழுது, நீட்டா எழுது, எழுது. ரைட், கவனி. அடுத்தது 4வது கழியை இப்ப 4வது கழியை வடிவாப்ப 4வது கழியை இப்ப சரியா? 4வது கழி என்ன சொல்றேன்? அடே A is to B, Aக்கு B என்ற விகிதம் சமன் Cக்கு D என்ற விகிதம். C is to D. எனின் அடே is to வச்சு கேள்வி செய்யலாமோ? இல்ல. இல்லங்கதா? இதை உடனே என்ன செய்வோம் என்றால் Aக்கு B என்ற விகிதம் வந்து Cக்கு D என்ற விகிதத்துக்கு சமன். விகிதத்தை நாங்க என்னோட மாத்துவோம், பின்னமா மாத்துவோம். A is to B. அப்ப A இன் கீழ் B சமன் C இன் கீழ் D. இப்படி உடனே மாத்துவோம். மாத்தினியா? நீ யோசிச்சுப்ப. நீ மாத்தினீங்களா? ரைட்? நீ மாத்தினியா? கேள்வி வந்தோடனே நீ மாத்தினியா? ரைட்? எனின் இத பாவிக்கணும். ரைட்? பின்வருவனவற்றை நிறுவுக. நிறுவட்டா. ரைட்? ஓகே, நிறுவா. என்னத்தை நிறுவ சொல்றான் என்றா வடிவாக்கவனே 2A சக 3B is to 2C சக 3D சமன் இத முதல் எடுத்து நிறுவ. பேர் அடுத்ததை பார்ப்போம். 2A சய 3B is to 2C சய 3D. ரைட்? ஓகே, கவனி. அடே விகிதத்துல இந்த அடுத்த என்னது மாத்தம்? இஸ் டு ரேஷியோ. இந்த அடுத்த என்னது மாத்துவோம்? பின்னம். இதுக்கு இது அப்ப 2A சக 3B இன் கீழ் 2C சக 3D எடா சமன் 2A சய 3B இன் கீழ் 2C சய 3D. அடே இவருக்கு சமன் என்று காட்டுட்டாமா. பின்பெறவனவற்றை நிறுவுகண்டா இவர் அவருக்கு சமன் என்று காட்டுவோம். இங்க கவனி. இப்ப இதுலயும் ABCD இருக்குது, இங்கேயும் ABCD இருக்குது. இவரையும் பாவிக்கணும். இவரையும் அதுக்கு பாவிக்கணும். எல்லாரும் இருந்தா அவருக்கு சமன் என்று காட்டலாமோ? காட்டலாம். அப்ப ஒன்று AB சார்பா வச்சிருக்கணும், இல்லாட்டி ஒன்றை என்ன சார்பா வச்சிருக்கணும்? CD சார்பா வச்சிருந்தாத்தான் ஏதோ ஒன்று சார்பா கொண்டு போய் பிரதிடேக்க எல்லாரும் சார்பா வரும். ரைட்டா? விளங்குதான் நான் சொல்றது என்ன? இங்கேயும் எல்லாரும் கலந்திருக்கணும், இங்கேயும் எல்லாரும் கலந்திருக்கணும். கலந்தவருக்கு என்ன சமன் காட்டு? இதையும் பாவிக்கணுமா? ஒரு ஆள் எதுவாயாக்கி தானே கொண்டு போய் போடலாம். பெருக்கல் பிரித்தல் விகிதம் தண்டபாடுல வரும். இது கூட்டல் கழித்தல் இருக்கு. என்னோட விகிதம் வரும் வராது. அப்ப ஒன்றை எடுத்து ஒரு ஆள் A சமன் அப்படின்னு எடுத்து அதை காட்டும். சரியா? அப்ப இங்கேயும் எல்லாம் ABCD கலந்த மாதிரி இருக்கு, இங்கேயும் ABCD கலந்த மாதிரி இருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன்னா Aயும் Bயும் தனியா வச்சுக்கிறேன், Cயும் Dயும் தனியா. அப்ப என்ன செய்யணும்? குறுக்க பெருக்குவோம். 2A சக 3B இன் கீழ் 2A சய 3B குறுக்க பெருக்கலாம் தானேடா. இன்னும் மாறப்போதா? மேலான் மாறப்போதா? இல்ல. 2C சக 3D இன் கீழ் 2C சய 3D என்று கொண்டு வர. சரியா? AB சார்பா இருக்கு, இங்கால CD சார்பா இருக்கு. இவர் அவருக்கு என்ன சமன் என்று காட்டலாம். ஏதோ ஒரு காண்டி A காண்டி கொண்டு பிரதி வைக்க CD சார்பா வரும், அவர் அப்படியே வேற மாதிரி கிடக்கு. சரியா? இவர் எடுக்கிறார். இது என்ன ஹேண்ட்? இந்த வலது கை, ரைட் ஹேண்ட். அப்ப ரைட் ஹேண்ட் சைடு RHS. இவர் என்ன ஹேண்ட்? லெஃப்ட் ஹேண்ட். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இவரையோ அவரையோ எடுத்து அவருக்கு இவர் ஏதோ சமன் காட்டுவிட்டீங்கன்னா சரி. எனக்கு LHS எடுக்க எனக்கு விருப்பமா இருக்கு. அப்ப LHS எடுக்கிறேன். LHS என்னவா? 2A சக 3B இன் கீழ் 2A சய 3B
சமன். நான் ஏ காண்டி கொண்டு வந்து பிரதியிடப்படுறேன். ஏ சாதா காண்றேன்டா. ஏ சமன் குறுக்க பெருக்கிறேன். சிபியின் கீழ் டி. இங்க பார், ஏ காண்டி கொண்டு வந்து பிரதியிடக்க சிஎம் டி சாதா வருதுல, சி டி சாதா வருதுல, கொண்டு வந்து காட்டலாம் போல கணக்கோ. அப்ப ஏ காண்டி பிரதியிட ரெண்டு தர சிபியின் கீழ் டி சக 3b. பி காண்டி கொண்டு வந்து பிரதியிடையில ஒரு ஆளத்தான் கொண்டு வந்து பிரதியிட மேல பி காண்டி கொண்டு வந்து பிரதியிட எங்க வெட்டி எங்க வரும் விட ஒண்ணு தரா. ஏ காணி வந்து பிரதியிட சிபியின் கீழ் டி சய 3b. பேர் இங்கேயும் பி இருக்கிற. அப்ப பி என்ன செய்யலாம் எழுவாய்மா. அதுக்கு முதல் பின்னம் வந்துட்டார். பின்னம் வந்து நாங்க என்ன செய்வோம், போமசி எடுப்போம். 2 சிபி பின்னம் பின்னம் வந்தா போமசி. போமசி என்ன டி. இங்க டி தான் போமசி. இங்க டி இருக்கிறாரோ இல்ல, அவரால் கீழையும் இருக்கிற மேலையும் இருக்கு. அப்ப 3 பிடி. பிடி 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 தெரியும் பிடி ரைட். இங்கேயும் டி தான் போமசி. டி போமசி. 2 சிபி இருக்கிறார் சய 3 பிடி. அட இந்த டியும் இந்த டியும் போயிருமடா. இங்க கவனி, பி இங்க இருக்கிற ரெண்டு இடத்தையும் பி இருக்கிற. பி ரெண்டு இடத்தையும் என்ன செய்யலாம், பிய தூக்கலாம். தூக்கலாம் தூக்கு தூக்கு. 2 சி சக 3 டி. அதன் கீழ் இங்கேயும் பி இருக்கிறார். பிய தூக்கு 3 சாரி 2 பிய தூக்கு. பிய தூக்குனா 2 சி என்று வரும். சய பிய தூக்கு 3 டி என்று வரும். இவரும் வரும் போனா என்னென்னு வரும், 2 சி சக 3 டி இன் கீழ் 2 சி சய 3 டி. அங்க பேர் LHS அவர் RHS இவர் RHS வந்துட்டு LHS RHS சமன் காட்டிட்டேன். ஓ இந்த வந்தது என்ன வந்த மாதிரியே எனக்கு தெரியும். எழுது எழுது நீட்டா எழுதிக்கொள். இப்படித்தான் அடுத்த ஆளையும் காட்டு. இப்படித்தான் என்ன செய்யறது, அடுத்த ஆளையும் காட்டுறது. வீடியோ போஸ்ட் பண்ணி எழுது வடிவா. ரைட், எழுதிக்கொள். ரைட், அப்ப அடுத்த ஆளை காட்டுவோமா நாங்கள். அடுத்த ஆளை காட்டுவோம். என்ன எழுதியிருப்பாய், எழுது. ஓகே ரைட், அழிக்கிறேன். அடுத்த ஆளை காட்டுவோம். ரைட், அடுத்த ஆள் என்ன சொல்லினோம், அழிக்கிறேன். அடுத்த ஆள் என்ன சொல்லினோம், அடுத்த ஆள் என்ன சொல்லினோம், 3a சக 5b இஸ் டு 3a சக 5b சமன் 3c சக 5b இஸ் டு 3c சக 5b. சரி, ரேஷியோ விகிதத்துல வந்து அதை பின்னவா மாத்துவோம். 3a சக 5b என்று 3a சக 5b சமன் 3c சக 5b இன் கீழ் 3c சக 5b. சரியா, நான் சொன்னால் ஏபி சார்பா வச்சிருக்கணும், இல்லாட்டி ரைட் ஏபி சார்பா வச்சிருக்கணும். அது அடுத்தது அப்படிதான் தான். ஏபி சார்பா வச்சிருக்கணும், இல்லாட்டி சிபி சார்பா வச்சிருக்கணும். சரியா, கவனி. ஓகே, கேள்வி பிள்ளைய நினைக்கிறேன்டா. எல்லாம் பில வந்து இருக்குது. சரி, அந்த கேள்வி டி என்று வரணுமா, வெயிட் பண்ணுவாரு. வெயிட் பண்ண இந்த கேள்வியை வட்டி, இந்த கேள்வி வட்டி டி சார்பா வரணும். கேள்வி பிள்ளையா, கேள்வி பிள்ளை அந்த கேள்வி வட்டி விடு. கேள்வியை மாத்தி இருக்க சொல்லு. அடுத்ததா செஞ்சு விடுறேன். கேள்வியை மாத்தாது, டைப்பிங் மிஸ்டேக் டிஎன்னு மாறணுமாக்கும். அந்த கேள்வியை நான் செய்து விடுறேன். ரைட், 2 பி சார்பா வராது. 2 பி சார்பா வராது. அது எப்படி வரும் என்றால், கேள்வி இருக்கா மாத்தி விடுறேன்னா, வெயிட் பண்ண மாத்துவோம். ரைட், ஓகே. 3a சக 5b 3a சக 5b is to 3a சக 5b சமம் 3c சக 5b. சரியா, பாப்போம். பிள்ளைகள் அது என்னென்ன மாறுமெண்டா, 3a சக 5b is to 3a சக 5b சமன் 3c சக 5d என்று மாறுமா. மாறி b என்று டைப் பண்ணப்பட்டது. 5d is to 3c சக 5d என்று மாறுமா. சரியா, டி என்று ஏன் டி சார் கவனி, அதை எடுப்போம். இப்படி வந்து அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம், விகிதத்துல வந்தா பின்னமா மாத்துவோம்.
3a சக 5b இன் கீழ் 3a சய 5b சமன் 3c சக 5d இன் கீழ் 3c சய 5d. ரைட், ஏபி சமன் நான் குறுக்கொன்னு பெருக்க தேவையில்லை. இவர் ஏபி இருக்க அவர் சிடி இருக்க. நான் இவர் எடுக்கிறேன். இவர் இந்த RHS ரைட் ஹேண்ட் சைடு, இவர் இந்த LHS. நான் LHS எடுக்கிறேன். ரைட், 3a சக 5b இன் கீழ் 3a சய 5b எடா ஏ காணி கொண்டு வந்து பிரதியில 3 தர CB இன் கீழ் D சக 5b அதன் கீழ் அடே 2 காணி பிரதியில ஒரு காணி முதல்ல விளங்கப்படுத்தி 3 தர CB இன் கீழ் D சய 5b அடே பின்னம் வந்த போமசியடா 3CB சக எது போமசி D போமசி. இங்க D இல்ல, அவரால் பெருக்கு 5BD அதன் கீழ் D முழுவதின் கீழ் 3CB மைனஸ் இங்க D இல்ல 5D D ஆல பெருக்கு BD 5BD அதன் கீழ் D. இந்த டியும் இந்த டியும் போகப்படா மேல என்ன இருக்கு B இருக்குல்ல, அவ B பொதுவெடுக்கலாம். B பொதுவெடு 3C சக 5D என்று வரும். அதன் கீழ் இங்க B இருக்கு, B பொதுவெடு 3C சய 5D என்று பியும் பியும் வெட்டு படைக்க 3C சக 5D என்று வரும்டா. கீழே 3C சய 5D என்று வரும். பாத்தியா, LHS RHS என்னன்னு செஞ்சிட்டோம், சமனண்டு காட்டிட்டமடா, காட்டிட்டம் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். மாத்திக்கொள்ளா BDயா மாறுமா, மாத்திக்கொள். சரி, எழுது, வடிவா எழுது, நீட்டா எழுது. ரைட், எக்ஸாமுக்கு கண்டு தனி காப்பி எல்லாம் வச்சிருக்கலாம்டாவா. சரியா, தேங்க்யூ. ரைட், ஓகே. வடிவா படி, 3 பாடத்தையும் சமாந்தரமா படியா. சரியா, எழுது எழுது எழுது. அடுத்த கழிய பாப்போம். ஒரு கழிதான் இருக்கு, டக்கன் எழுது எழுது. ரைட், அடுத்த களி 5வது களியை பார். 5வது களி கடைசி களி வழியாப்பார். இதெல்லாம் காரணிப்படுத்துறது. இந்த கவனி இல்ல, எங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன. ரைட், இல்ல கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் காரணிப்படுத்துறது. கவனி, A வர்க்கம் சய B வர்க்கம் A ஸ்குவாட் மைனஸ் B ஸ்குவாட் என்று இருந்தால் இது ஓயிலே படிக்கிறது. ஒருக்கா கூட்டி எழுதுவோம், A சக B இன்டு A சய B. சரியா, ஓகே. அடுத்தது வடிவாக்கவணி, A ஸ்குவாட் பிளஸ் B ஸ்குவாட். இவர் என்ன எழுதலாம், A பிளஸ் B முழுவதின் வர்க்கம் சய 2AB என்ன எழுதலாம். எல்லாம் ப்ரூவ் பண்ணி தியரி கிளாஸ்ல நான் எல்லாம் சொல்லி தந்துருப்பேன். ரைட், ஓகே. LHS எடுத்து RHS ப்ரூவ் எல்லாம் பண்ணி சொல்லி தந்துருப்பேன். இங்க பார், A வர்க்கம் சக B வர்க்கம், இங்க சக இங்க சக 2AB. அங்க 2AB இருக்கா, இல்ல, அவர் இல்லாமல் ஆக்கதான் 2AB போடுறோம், சய 2AB. ரைட், எல்லாம் சொல்லி தந்துச்சு. A சக B முழுவதின் கணம் என்னன்னு பிரிக்கலாம். இவற்ற கணம் போட சொன்னார், சக இவற்ற கணம் அவரை போட சொன்னான், சக இவர் தச்ச இவற்ற வர்க்கம் தச்ச இவர், சக இவர் தச்ச இவற்ற வர்க்கம் தர அவர். எல்லாம் ஈஸியா சொல்லி தந்தாச்சு. A சய B முழுவதின் கணம், இவற்ற கணம் A கணம், சக இவற்ற கணம் மைனஸ் B இந்த கணம், சக இவர் தச்ச இவற்ற வர்க்கம் தச்ச அவர். இந்த மாதிரி இருக்கிறார், மைனஸ் B என்னோட மைனஸ் சொல்லி தந்த தியரியில. சக இவர் தச்ச இவற்ற வர்க்கம் தச்ச அவர். சுருக்க A கணம், பிராக்கெட்டுக்குள்ள மைனஸ், அடுக்குல ஒற்ற, ഇവിടെ எப்பயும் மைனஸ் B கணம், பிளஸ் இன் மைனஸ் மைனஸ் 3A வர்க்கம் B பிளஸ்
ബ്രാക്കറ്റുക്കുള്ള മൈനസ് അടുക്കള ரெட்டை விடையப்போம் பிளஸ் 3b வர்க்கம் எல்லாம் பார்த்தாச்சு. அடே இன்னும் ஒரு மாதிரி பார்த்துனாங்க. a கணம் சய b கணம். அவர் எப்படி எழுதலாம்? a சய b into a வர்க்கம் சக ab சக b வர்க்கம். a கணம் சக b கணம். நான் சொன்னான் இங்க a சாய b வந்தா இங்கேயும் a சாய b தான். இங்க சாய வந்தா இங்க சாய a சாய பேர் இங்கால எல்லாம் பிளஸ் சொல்லுங்க. எல்லாம் தியரி கிளாஸ் சொல்லி தந்துச்சு. இங்க a சக சக வருது. அப்ப a சக b into a வர்க்கம் சாய ab சக b வர்க்கம். ரைட்? எல்லாம் சொல்லி தந்தாச்சு. எல்லாம் ப்ரூஃப் எல்லாம் பண்ணி LHS RHS எல்லாம் ப்ரூஃப் பண்ணி எல்லாம் சொல்லி தந்துச்சு. நான் இது பேப்பர் கிளாஸ். சரியா? இவ்வளவு தெரிஞ்சிருப்போம். சரியா? ஓகே. தெரியாதாக்கள் வந்து நோட் பண்ணிக்கொள்ளலாம். LHS RHS சமணி எல்லாம் தியரி கிளாஸ்ல சொல்லி தந்துட்டேன். இது பேப்பர் கிளாஸ். ரைட். ஓகே. சரியாடா? ஓகே. எழுதிற பயன் நினைக்கிறேன். போஸ்ட் பண்ணி எழுதிக்கோ. அழிக்கிறேன். ரைட். இங்க பாரு. கேள்வி என்ன சொல்றாரு? a சக b முழுவதுண்ட கணம் சய a சய b முழுவதுண்ட கணம். பிரிப்பமா? a கணம் சக b கணம் சக 3a வர்க்கம் b சக 3b வர்க்கம் a. சய மைனஸ் என்ற ஒரு பிராக்கெட்டடா. a கணம் சய b கணம் ரைட் சக 3b வர்க்கம் a சய 3a வர்க்கம் b. ரைட்? ஓகே. a கணம் சக b கணம் சக 3a வர்க்கம் b சக 3b வர்க்கம் a. மைனஸ் ஆல பிரேக்கெட் நிக்கணும். சக சய 3a கணம் சக b கணம் சய 3b வர்க்கம் a சக 3a வர்க்கம் b. வடிவாக்கமணி சக a கணமும் சய a கணமும் ஓடிடும். மைனஸ் 3b வர்க்கம் a பிளஸ் 3b வர்க்கம் a போயிடும். b கணமும் b கணமும் 2b கணம் 3 3 6 a வர்க்கம் b. 2ஐயும் b-ஐயும் பொதுவெடுக்கலாம். b வர்க்கம் சக 3a வர்க்கம் என்று வரும். அடுத்தது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இது என்ன 6a வர்க்கம் என்ன போறாங்க? இது ஒரு x மாதிரி யோசி. 3x plus 3x 6x. ரைட்டா? ஓகே. எழுது. நோட் பண்ணு. அழிக்கிறேனா? இது அதாக்கள் உங்களுக்கு தட்டி பாஸ் பண்ணி எழுதிக்கோ. சரி. 8 a சக b முழுவதுண்ட 4ஆம் அடுக்கு சக a சக b. அடே கவனி இதை என்ன செய்யலாம் என்று. இங்கேயும் a சக b இருக்கு, இங்கேயும் a சக b இருக்கு. அப்ப a சக b என்ன செய்யலாம்? பொதுவெடுக்கலாம். அப்ப 8 தர a சக b முழுவதுண்ட கணம் என்று வரும் சக 1. என்னை பிரக்கெட் நிக்கிறார். a சக b இங்கால சுருக்கி தீருங்கோ சுருக்கி தீருங்கோ 8 a கணம் சக b கணம் சக 3a வர்க்கம் b சக 3b வர்க்கம் a சக 1. ரைட்? ஓகே. சரியா? a சக b இயல்பானவரை சுருக்கு சுருக்கி கொண்டு ஆகல. 8 a கணம் சக 8b 8 a கணம் 8b கணம் சக 3 24 a வர்க்கம் b சக 24 b வர்க்கம் a சக 1. a ஆல சுருக்கு b ஆல சுருக்கு. 8 a ന്റെ 4ஆம் அடுக்கு சுருக்குவதானே? ஓகே.
7 சுருக்கினா காணும்டா. ரைட். 8 4ஆம் அடுக்கு சக 8 பீக்கணமே சக 24 ஏக்கணம் பி. ரைட். சக 24 பி வர்க்கம் ஏ வர்க்கம் சக சக பி 8 பி ஏக்கணம் சக 8 பி 4ஆம் அடுக்கு. இப்படி விட்டாவே சரி, இப்படி விட்டாவே காணுமே, சுருங்கிக்கொண்டு நிக்காத. பி 4ஆம் அடுக்கு சக 24 ஏ வர்க்கம் பி வர்க்கம் சக 24 பி கணம் ஏ சக பி. ரைட். விளங்கான விளங்கான டிஎன்ஏ சரியா? போஸ்ட் பண்ணி எழுதிக்கொள். அடுத்தது எக்ஸ் இன்டு 6ஆம் அடுக்கு சய y இன்டு 6ஆம் அடுக்குடா. அடே இத பாருடா. இது என்னண்டு போடலாம், இது என்னண்டு போடலாம் வடிவாக்கவை. இவர எக்ஸ் இன்ட வர்க்கத்தின் கணம் போடலாமா? ஓ போடலாம். சய y இன்ட வர்க்கத்தின் கணம் போடலாமா? அடுத்த பிறகு ஈமூண்டார். ஓ ஏக்கணம் சய பி கணத்தை என்ன போடலாம்? ஏ சய பி எக்ஸ் வர்க்கம் சய y வர்க்கம் into right into இவற்ற வர்க்கம் சாரி என்ன போடுறாங்க? ஏக்கணம் சய பி கணத்தை ஏ சய பி into ஏ வர்க்கம் சக ஏபி சக பி வர்க்கம். அப்ப இவற்ற வர்க்கம் எக்ஸ் இன்ட வர்க்கத்தின் வர்க்கம் சக எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் சக y இன்ட வர்க்கத்தின் வர்க்கமா போட்டாச்சு. இவர் எப்படி இருக்கிறார்? a squared minus b squared x plus y into x minus y into x இன்ட 4ஆம் அடுக்கு சக x வர்க்கம் y வர்க்கம் சக y இன்ட 4ஆம் அடுக்கு. இவ்வளவு சுருக்கிக்கொள். எல்லாம் ஈஸி. அட எல்லாம் ஜுஜிப்பியடா, ஜுஜிப்பி எழுதிக்கொள். அழியிருப்பாய். அழிக்கிறேன். எழுதாட்டி வீடியோ பாஸ் பண்ணி எழுதிக்கொள். எக்ஸ் இன்டு 6ஆம் அடுக்கு சக y இன்டு 6ஆம் அடுக்குடா. டேய் இவரை எக்ஸ் வர்க்கம் முழுவதுண்ட கணம் போடலாம் சக y வர்க்கம் முழுவதுண்ட கணம் போடலாம். சரியா? ஏக்கணம் சக பீக்கணம் ஏக்கணம் சக பீக்கணம் என்றாங்கள் ஏ சக பி இன்டு ஏ வர்க்கம் சக ஏபி சக பி வர்க்கம் எழுதுவோமே. எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் ஏ சக பி இன்டு இவற்ற வர்க்கம் சக எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் சக இவற்ற வர்க்கம். அப்ப எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் எக்ஸ் இன்ட 4ஆம் அடுக்கு சக எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் சக y இன்ட 4ஆம் அடுக்கு வருமடா. சரியா? இன்னும் சொல்லிருக்கலாம். ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் ஏ சக பி முழுவதுண்ட வர்க்கம் சக 2 ab ன்னு போடலாம். அதுண்டு விருப்பம் இந்த விருப்பம் இவ்வளவு மணினா சரி. அடுத்தது கண்டு அடே எழுதாட்டி வீடியோ போஸ்ட் பண்ணி வடிவாளி தாரா. எக்ஸ் இன்ட 6ஆம் அடுக்கு சய 27 இது என்ன எழுதலாம்? கணத்துல போடுவோமே. ஓ எக்ஸ் வர்க்கத்தின் கணம் சய இவர் என்ன போடலாம்? 3 3ஆம் அடுக்கு போடலாமே. ஓ
അടേ 27 3 3 പോലാമല്ലേ 3 9 3 27 അടേ ഏക്കണം സൈബിക്കണം അവർക്ക് കൂട്ടിയെഴുത് സോറി ഏക്കണം സൈബിക്കണം അവർക്ക് കളിച്ചെഴുത് ശരിയാ ഇവ സയർ ഇൻഡു ഇവറ്റ വർക്കം അന്റെ എക്സിന്റെ 4 മടങ്ങ് സഹ എ ബി എക്സ് വർക്കം 3 മുന്നുക്ക് പോട് 3 എക്സ് വർക്കം അടേ ഏക്കണം സൈബിക്കണമടാ അവർക്ക് കളിച്ചെഴുത് ഇവ സയർ എ വർക്കമടാ എക്സ് വർക്കത്തിന്റെ വർക്കം എക്സിന്റെ 4 മടക്ക് ഇങ്ക സഹ അടേ 3 അത് എ ബി എ ഇവർ ബി ഇവർ പോട്ടു 10 സഹ വെറ്റ വർക്കം 3 വർക്കം 9 പോട് അടേ 9 പോടണ്ട പോട് ഇവളണ്ട സുറുക്കണ്ട അവളെന്നാൽ സുറുക്ക ഇവളെന്നാൽ കാരണിപ്പ அடே விளங்கிட்டுதே விளங்கிட்டுதே ஓகே இவ √3 வர்க்கம் கொண்டு போட்டு a வர்க்கம் சை b வர்க்கம் x plus √3 x minus √3 அப்படி எல்லாம் போட்டு எடுப்பாய் அதெல்லாம் இருக்கிற விளங்க காணும் ரைட் அடே இவ்வளவு நல்ல பேப்பர் கஷ்டமா பேப்பர் ஈஸி இந்த ஐடியாக்களை பிடிச்சிட்டா ஈஸி ரைட்டா இதே போன்ற எக்ஸாம் அடுத்த கிழமை இருக்குது ரைட் பல மாணவர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள் ரைட் இது ஃபீட்பேக்ஸ் இருக்க அனுப்பிக்கொள் இந்த நம்பருக்கு ரைட் எப்படி இந்த கிளாஸ் இருந்தது எப்படி எக்ஸ்பிளனேஷன் இருந்தது உனக்கு எப்படி இருக்குதுன்னு இருக்க அனுப்பிக்கொள் ரைட் எங்களோட குரூப்ல இணைஞ்சிருக்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டால் எங்களோட எக்ஸாம் குரூப்ல தொடர்பு கொள்ளலாம் ரைட் ஓகே இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் மேலதிக விவரங்களுக்கு இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் ரைட்டா சரியா இந்த கிளாஸ் எப்படி இருந்தது எக்ஸாம் டிஸ்கஷன் எப்படி இருந்தது அவருக்கு கமெண்ட்ஸ்ல போட்டுக்கொள் தேங்க்யூடா பாய் தேங்க்யூ